இன்றைக்கி ராகி வெஜிடபிள் பன் தோசை பண்ண போகிறோம். அதுக்காக 2 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். 50 கிராம் அளவுக்கு கேரட், 50 கிராம் அளவுக்கு கேபேஜ், ஒரு சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, 2 கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணின்னு உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. தவா அடுப்பில் வச்சு நல்லா பன் தோசை மாதிரி திக்காக ஊற்றி திருப்பி போட்டு டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி பன் தோசைங்க. எப்போவுமே இட்லி தோசைன்னு இல்லாமல் ஹெல்த்தியான ராகி பன் தோசை இப்படி செய்யலாம். வீக்லி 2 டைம்ஸ் செய்யலாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். எப்போவுமே இட்லி தோசைன்னு இல்லாமல் இது கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியானதாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணுங்கள். பன் தோசை திக்காக நல்லா அடை மாதிரி, நம்மளுக்கு தோசை மாதிரி இருக்காது, திக்காக டேஸ்டியாக அடை மாதிரி இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள் ஒரு முறை. ரொம்ப எப்போவுமே ராகியில் நம்மளுக்கு ரொம்ப அவ்வளோ ஹெல்த்தியான இது இருக்குது, சத்து இருக்குது. அதனால் நம்ம ராகி அடிக்கடிக்கு கொஞ்சம் வீக்லி 2 டைம்ஸ் எடுத்துக்கலாம். இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.